பிதா, குரு, தெய்வம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. தெய்வத்திற்கு முந்தைய ஒரு தெய்வமாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களைத்தான் நான் பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால், 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்று சொல்வார்கள். அந்த 5இல் வளைய வைத்து, நெளிய வைத்து, ஒழுங்குபடுத்தி சமூகத்திலே ஒரு பிண்டமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பருவத்தை சமூகத்தில் ஒரு நல்ல தலைவராக கொண்டு நிறுத்தக்கூடிய அந்த ஒரு அடிப்படையை ஏற்படுத்தி தருவது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள். அதனால்தான் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்வார், தொடக்கப்பள்ளி என்பது ஏழை மாணவர்களுடைய தொடக்க புள்ளி, வாழ்விற்கான தொடக்க புள்ளி என்பார். அப்படி அந்த தொடக்க புள்ளியை ஆரம்பித்து வைக்கின்ற இடத்திலே இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய தெய்வங்களாகிய உங்களுக்கு, குருவாகிய உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, இந்த சமூக நீதி உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சு அதுக்கு உங்களெல்லாம் இங்கே திரட்டி காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் உண்ணாவிரதத்தை மேற்கொள்ளும் அளவிற்கு ஒரு வலிமையான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது உங்கள் வாழ்வாதாரத்திற்கான போராட்டம், உங்கள் குடும்பத்திற்கான போராட்டம், இந்த சமூகத்திற்கான போராட்டம், இந்த அரசை எதிர்காலத்தில் நிர்வகிக்க திறம்பட செயலாற்ற நல்ல கொண்ட ஊழியர்களை மேம்படுத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பெருமக்களுக்கான போராட்டம். அதை முன்னெடுத்து நடத்தி செல்லக்கூடிய தலைமை ஏற்கக்கூடிய தலைவர் கோ பார்த்திபன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய ரா வெற்றிவேல் சித்ரா அவர்களே, மற்றும் வரவேற்புரை நிறுத்தியிருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் எழிலரசி அவர்களே, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நித்யா அவர்களே, மற்றும் தொகுப்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய வசந்தகுமார் அவர்களே, பன்னீர்முருகன் அவர்களே, மற்றும் நன்றியுரை நிறுத்த இருக்கக்கூடிய மாநில செயலாளர் மோகன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரபரப்பான, குழப்பமான, மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய எவ்வளவோ நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்ற தருவாயிலும் கூட 87 வயதிலும் மருத்துவர் ஐயா அவர்கள் குரலற்றவர்களின் குரலாக நான் என்றும் ஒலிப்பேன், ஊமை ஜனங்களின் வார்த்தையாக ஒளியாக என்னுடைய குரல் இருக்கும் என்று சொல்லி அனுதினமும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளி. அதனால்தான் மருத்துவர் ஐயா அவர்கள், யாரும் என்னை தலைவர் என்று சொல்லாதீர்கள், என்னை ஒரு போராளி என்று சொல்லுங்கள், நான் மிகவும் பெருமை அடைவேன் என்று சொல்வார்கள். போராளிகள் போராட்டத்தை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. அவர்கள் போராடும் போராட்டம் அனைத்தும் வெற்றி பெறுவதில்லை. அதற்காக போராடி தன்னுடைய போராட்டத்தை நிறுத்துவதும் இல்லை. அந்த வகையிலே இன்று நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்காக மட்டுமல்ல, இந்த அரசாங்கத்தில் நாளைய ஊழியர்கள் எங்கிருந்து வருவார்கள்? இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அதிகாரிகள் எங்கிருந்து வருவார்கள்? வானத்தில் இருந்து குதிப்பார்களா? நீங்கள் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தொடக்கப்பள்ளியில் தானே ஏழை மாணவர்கள் படிப்பார்கள். அந்த ஏழை மாணவர்களிலிருந்து தானே இங்கே IAS, IPS என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், ஏன் அரசியல்வாதியாக நீங்கள் முதல்வர் இருக்கையில் இருக்கின்றீர்களே, உங்களை போன்று அந்த அரசியல்வாதியாக வருகின்றவர்களும் கூட இந்த ஏழை மாணவர்களிலிருந்து தான் வருவார்கள். பேர்ட் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்கள். பிறப்பிலிருந்தே வசதி படைத்தவர்கள் இந்த வியர்வையிலும் இந்த வேகாத வெயிலிலும் இதுபோன்று உண்ணாவிரதத்திலும் கலந்து கொண்டு அரசியல் செய்ய மாட்டார்கள். சொகுசு வேலையிலே ஏசி குளிரூட்டப்பட்ட அறையிலே இருந்து கொண்டு அரசியல் செய்பவர்களுக்கு அடித்தட்டு மக்களின் கஷ்டம் தெரியாது. ஆனால் கலைஞர் அப்படி அல்ல, கீழ்மட்டத்தில் இருந்து வந்தவர். அதனால்தான் கலைஞரிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் உடனடியாக அது நிறைவேறும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பல சாதனைகளை இந்த தமிழகத்தில் நிறைவேற்றிய ஒரு மாபெரும் கட்சி. இன்று ஆளும் கட்சியாக இருக்கின்ற இந்த தருவாயிலே முதல்வராக கலைஞருடைய பிள்ளை மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கின்ற இந்த தருவாயிலே
இது ஆட்சி முடிய போகின்றது. தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் சொன்னீர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை எல்லாம் நாங்கள் பணியாளர்களாக தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி 15,000 பேரை தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னீர்களே, இன்று வரை அதை செய்தீர்களா என்று சொன்னால் அனைத்திலும் ஃபெயிலியர் என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, ஏன் என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான் நாம் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அடித்தளம் என்று நம்பினார். அவரது பிள்ளையாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து இந்த நேரத்திலே நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக எங்கள் தமிழினத்தினுடைய போராளி, சமூக நீதியினுடைய காவலர், 87 வயதிலும் ஊமை ஜனங்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய எங்கள் மருத்துவர் ஐயாவுடைய சார்பிலே இந்த மாலை வேளையிலே பசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வாழும் குரு தெய்வங்களான இவர்களின் சார்பிலே உங்களுக்கெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். கடைசி தருணத்தில் கூட, இருக்கும் போது கூட ஒரு மனம், ஆத்மா வஞ்சம் இல்லாமல், பழிவாங்கும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல் நீங்கள் ஆட்சியிலிருந்து அகலும் தருவாய் வந்துவிட்டது, நீங்கள் ஆட்சியிலிருந்து விலகும் தருவாய் வந்துவிட்டது. அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறீர்கள். இந்த ஆட்சி முடியும் தருவாயிலாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்கள். நான் இந்த நேரத்திலே முதல்வரை கேட்டுக்கொள்வது இதுதான். பாவம், எங்கிருந்து வந்தார்களோ தெரியவில்லை, யார் யாருக்கு என்ன கஷ்டம் என்று தெரியாது. இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் 40-50 வயதை கடந்தவர்கள். நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தால் கூட இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 ஆண்டு காலம் இவர்கள் அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை வைத்து இவர்கள் என்ன பரம்பரைக்கு சொத்து சேர்க்க போகிறார்களா? வாழ்வாதாரத்திற்காக இங்கே வீதியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். தன் உயிரை கூட துச்சமென நினைத்து இங்கு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்டவர்களுக்காக தயவு செய்து கருணை கூர்ந்து வாழும் கடவுளாக இருக்கக்கூடிய மாதா பிதா தன்னுடைய பெற்றோர்களுக்கு அடுத்து ஒரு கடவுளான இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மீது கருணை கொண்டு, அவர்கள் குடும்பத்தின் மீது கருணை கொண்டு, எதிர்கால தேவைக்காக அரசு ஊழியர்களை உருவாக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக நீங்கள் இறங்கி வந்து நிச்சயம் தேர்வு நடத்துகிறீர்கள். தேர்வு நடத்தி தகுதி பெற்றவர்களை பணியில் நியமிப்பதற்கே உங்களுக்கு சிரமம். ஏன் இத்தனை சுற்று வைத்து இவ்வளவு ஒரு அடக்குமுறை எதற்கு என்று கேட்கின்றேன். என்னுடைய மனைவி கூட படித்துக் கொண்டே இருந்தார், முனைவர் பட்டமும் பெற்றார். மிகவும் மகிழ்ச்சி. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணி படிக்க வச்சேன். அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறோம். படிக்கிறதுக்கு எழுத தெரிஞ்சா போதும், படிக்க தெரிஞ்சா போதும், வேற எதுவும் தேவையில்லைன்னா இங்க டிகிரி எதுக்கு? நமக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு போகலான்னு தானே படிக்கிறோம். அரசாங்கம் இருக்குது, நமக்கு வேலை கொடுக்க நம்பி தானே படிக்கிறோம். ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கும் போது சொன்னாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எப்படி தகுதி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஒரு காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உருவாக்கி விட்டதுக்கு அப்புறம் இல்ல எக்ஸாம்ல படிச்சு நீங்க பாஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி, எக்ஸாம் வச்சு எக்ஸாம்ல தேறிட்டு போயிடலான்னு பார்த்தா இல்ல நீங்க PhD முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி நாம எந்தெந்த வகையெல்லாம் நுழைஞ்சு நம்ம ஒரு வேலைவாய்ப்பு பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ இதுக்கு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடக்கூடிய அரசாங்கம் ஒரு கேடுகட்ட அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டியதா இருக்குது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அப்படிதான் ஊத்தி கொடுக்கறதுக்கு, மதுக்கடையில ஊத்தி கொடுக்கறதுக்கு டிகிரி முடிச்ச உடனே குவாலிஃபிகேஷன் வச்சு தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுக்கும் 50,000 லஞ்சம் வாங்குற கேவலமான ஒரு அரசாங்கம் இருக்கும்பொழுது படிச்சவங்க பாவம், உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. இந்த நாட்டில் ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய இடத்துல உண்ணாவிரத போராட்டத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது மதிப்பு மிகுந்ததா இருக்கும். பதறி அடிச்சுட்டு ஓடி வருவான் ஆட்சியாளர். ஆனா இங்க ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய நாடா இது? யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்க? ஆட்சியில இங்க நடந்த ஒரு விபத்து எது சொன்னா, இந்த விமான வானூர்தி சாகசம் நடத்தும் பொழுது அங்க தண்ணி இல்லாம ஒதுக்கிறதுக்கு இடம் இல்லாம அந்த வெயில்ல காஞ்சி போய் நிறைய பேர் செத்தான். இது மறாது ஒரு 2 நாள் கழிச்சு தான் பேப்பர்லயே வருது, டிவிலையும் வருது. அந்த அளவுக்கு திறம்பட அதை செயல்படுத்துறீங்க. இந்த மரக்கணத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு அவ்வளவு பேர் செத்தான். அதுக்கு ஒரு உங்களுக்கு கண்ணு கொஞ்சம் கூட கலங்கல. கள்ள குடிச்சல அவ்வளவு பேர் 36 பேர் மேல செத்தான். அங்கேயும் உங்க கண்கள் கலங்கல.
ஆனா நீங்க விஜய் கூட்டத்துல ஏதோ செத்துட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நடிக்கிறீங்க பாருங்க நடிப்பு. பாக்குற பச்சை பிள்ளை கூட என் பையன் ஒரு 8 வயசு பையன் அவன் சொல்றான், அப்ப இதுக்கெல்லாம் காரணத்தை திமுக தானப்பான்னு கேட்கிறோம். நீங்க பண்றது அப்பட்டமா தெரியுதுங்க. தயவு செய்து மாத்திக்க. மக்களுங்க உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்களுக்காக தான் நீங்க ஆட்சி செய்றீங்க. இது மக்கள் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒன்றும் சர்வாதிகாரியும் கிடையாது. இந்த ஆட்சி சர்வாதிகார ஆட்சியும் கிடையாது, இது மக்கள் ஆட்சி. தயவு செய்து மக்களை சிந்தித்து பாருங்க. நேரடியா வந்து மக்களை சந்திங்க, குறைகளை கேளுங்க. குறைந்தபட்சம் அவருடைய கோரிக்கையில ஏதாவது நிறைவேற்ற முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி. யாரும் அதிகமாயிடுச்சு நினைக்கிறா, யாரும் பின்னாடி சீன்றாங்க. அதனால போதும். நீங்க வந்து என்னைக்கு நீங்க கவலைப்படாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதும் உங்களுக்கு துணையா இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி என்னைக்கும் பொதுமக்களுக்கு போராடக்கூடிய ஒரு கட்சி. இது ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா கூட என்னைக்கும் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். அந்த வகையில குருவாகிய உங்களுக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம் என்பதை மருத்துவர் ஐயாவின் சார்பிலே இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.